ஒரு விஷயம் சொன்னாங்க, விஜயகாந்த் வந்ததுக்கு அப்புறம் திமுகவோட இளைஞரணி முதல் மாநாடு திருநெல்வேலியில நடக்குது. விஜயகாந்துக்கு வந்து எழுச்சி. அதிமுக அது வரைக்கும் இளைஞரணின்னு ஒரு அமைப்பே இல்லை, அதை உருவாக்குறாங்க. இப்பயுமே விஜய் வருகைக்கு அப்புறம் 2வது மாநாடு சேலத்துல நடந்தது, இளைஞரணி மாநாடு திமுக. ஸோ அது வந்து இளைஞர்கள் மத்தியில் திமுக வந்து ஆட்களை சேர்க்கறதுக்கு இன்னும் சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நிறைய செய்யணும். இது இல்லை, பிரச்சாரம் செய்யணும். இப்போ நான் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் நான் பாசிஸ்டுகளை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கேன். ஆமாம், நான்லாம் இப்போ பட்டினிலாம் இருக்கேன், கஞ்சி வழியில தான் ஆயிட்டேனே. அந்த அளவுக்கு கூட்டங்கள் நடக்கிறது இல்லை, கூட்டமே இல்லையே. தலைவர் பிறந்த நாள் கூட்டமே 2 கூட்டம் தானே பேசியிருக்கேன். கலைஞர் பிறந்த நாள் கூட்டமே நிறைய நடக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. நிறைய நடந்துட்டே இருக்கணும். பிரபகண்ட வார், பிரச்சார யுத்தம் நடந்துட்டே இருக்கணும். கம்மியானதுக்கு என்ன சார் காரணம்? முதல்ல ஊடகங்கள் உடைய தாக்கம். ஓகே, அப்ப நேரடியா போய் பேச வேண்டியது. ஆமாம். 2வது இந்த குளோபலைசேஷனில், உலகமயமாக்கல்ல மக்கள் மேடையை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதை உயிர் கொடுக்க முடியும், அது திமுக மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.